Hello children, இந்த வீடியோவில் நம்ம grade 12 matrices பார்க்க போகிறோம். ஸோ மேட்ரிசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே லீனியர் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் நொட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டில் யூஸ் ஆகும். எந்த ரோ, எந்த காலம், ஸோ எந்த செல்லில் வந்துட்டு என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்லாம் பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ சயின்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதை எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம், அதுக்கான எஸ்டிமேஷன் என்ன அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இப்போது மேட்ரிக்ஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கன்சிடர் 5 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 ஆப்பிளை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டில் ஃபைன் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்சும் இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், 5 ஸ்பேஸ் 3. ஸோ இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் இது ஒரு மேட்ரிக்ஸ். நவ் 2 பேர் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சு வச்சுருக்காங்க. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ரீதா 5 ஆப்பிள்ஸ் அண்ட் 3 ஆரஞ்சஸ், டீனா 4 ஆப்பிள்ஸ் அண்ட் 7 ஆரஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம். ஸோ 5 ஆப்பிள்ஸ் 3 ஆரஞ்சஸ், இது ரீட்டா. நெக்ஸ்ட் இருக்கிறது டீனா. ஸோ டீனா 4 ஆப்பிள் 7 ஆரஞ்சஸ். ஸோ இப்படி தான் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோ, வெர்டிக்கலாக இருக்கிறது காலம். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 ரோஸ் இருக்குது. ஸோ இது ரோ 1, இது ரோ 2. காலமில் இது காலம் 1, இது காலம் 2. ஸோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மேட்ரிக்ஸ். A matrix is an ordered rectangular array of numbers or functions. That is, so rectangular formula numbers or functions arrange ஆகியிருக்கணும். 2 4 7 8 3 1 rectangular formula arrange ஆகியிருக்கணும். இந்த ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம் மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. உள்ளே இருக்க நம்பர்ஸ்லாம் கால்டு எலிமெண்ட். ஸோ ஒன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோ, வெர்டிக்கலாக இருக்கிறது காலம். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 ரோஸ் இருக்குது. இந்த ரோ 1, இது ரோ 2. ஸோ இது காலம் 1, காலம் 2, காலம் 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் எப்படி எழுதணும், நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. ஸோ 2 × 3 தான் இதனுடைய ஆர்டர். ஸோ இதை 2 × 3 அப்படி படிக்கணும், ஆர் 2/3 அப்படி படிக்கணும். ஸோ ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, மேட்ரிக்ஸை எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். Capital A is equal to A11. So it represents first element. A11 அப்படின்றது first element, first row, first columnல இருக்க element. Similarly இது first row, second columnல இருக்க element. இது first row, third columnல இருக்க element. Similarly first rowல in between நடுவில் என்ன காலம் இருக்கோ அந்த காலம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காலம் ஜே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஜே காலமில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் இது. அதே மாதிரி
இப்போது n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும், ஒரு n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட் காலமில் இருக்க எலிமெண்ட் இது. சிமிலர்லி A21 அப்படின்னா செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க எலிமெண்ட் இது. நெக்ஸ்ட் A22 அப்படின்னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம். A23 that is second row third column. Similarly second ரோவில் J காலம் வரைக்கும். And then அடுத்து கடைசியாக எத்தனை காலம் வரைக்கும் இருக்கோ அத்தனை A to N. Similarly அப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்து A இங்கே ஜேன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் காலமை. ரோ வந்துட்டு ஏதோ சம் ஐ அப்படி எடுத்துக்கலாம். AI1 அப்படின்னா ஏதோ இன்பிட்வீன் ஏதோ ஒரு நம்பர் AI1. அதே மாதிரி ஐத் ரோவில் செகண்ட் காலம், ஐத் ரோ தேர்ட் காலம், சிமிலர்லி ஐத் ரோ ஜேத் காலம். ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? கடைசியில் எத்தனை காலம் இருக்குது? n காலம் வரைக்கும் இருக்குது. ஸோ ஐத் ரோவில் n வரைக்கும் போகும். இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே எத்தனை ரோ வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் M வந்து லாஸ்ட் ரோ, அப்போது M1. அடுத்து AM2, அப்போது mth ரோவில் செகண்ட் காலம், mth ரோவில் தேர்ட் காலம். சிமிலர்லி AMல J அண்ட் தென் அப்படியே AM, ஃபைனலாக லாஸ்ட் காலம் என்ன? N, AMN. இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இன் ஜென்ரல் சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா A is equal to, ஸோ எலிமெண்ட்டு A, ஸோ IJ. ஸோ எந்த ரோ எந்த காலம் அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ டோட்டலி M கிராஸ் N, எந்த ஆர்டரோ அந்த ஆர்டரை வந்துட்டு இங்கே எழுதணும். ஸோ M கிராஸ் N, AIJ M கிராஸ் N. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். என்னென்னலாம் பார்த்தோம் இன்றைக்கி? மேட்ரிக்ஸ்னால் என்ன, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, மேட்ரிக்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், மேட்ரிக்ஸுடைய எலிமெண்ட்ஸ், அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். Hope you all understood. Thank you children. Have a great day.